வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலை ஐயப்பனோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் உள்ள ஐயப்பனோட புகைப்படத்தை பார்த்துக்கிட்டு வரலாறை நம்ம இன்றைக்கி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயப்பன் அருள் பல அருள்பவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாவித்து அருள்கடல் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்து வந்தான் ஐயப்பன். ஐயப்பனோட வரலாறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவ சிவனும் விஷ்ணுவும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்களை அனைவருக்கும் ஒரு காரணமாக உண்டல்லவா. பக்திமானாக பங்கள மகாராஜா பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனுக்கு பரம்பொருளும் குழந்தையும் அங்கேயே விட்டுவிட்டனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் கேட்டது. அழுகுரல் எங்கே கேட்கின்றது அப்படி என்று சுற்றி சுற்றி பார்த்தார். எங்கு குழந்தை அழுகிறது என்று அவருக்கு ஒரே பதட்டம். அதை தேடி அங்கெங்கு செல்ல கடைசியில் மரத்தடியில் சொலிப்புடன் நல்ல தேகத்துடன் குழந்தை அழகாக ஐயப்பனை கண்டார். ஆண்டவா, என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கின்றதா என மனம் மகிழ்ந்து அக்குழந்தை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். அரசியும் அதை பார்த்து மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள். சோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வ வம்சம் பொருந்திய குழந்தை என்று கூறினார்கள். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு பெருமை சேர்க்கலாம் என்று முனிவர்கள் கூறினர். மணிகண்டன் என பெயரிட்டதோடு அன்போடும் பாராட்டியும் சீராட்டியும் வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் கடந்த ஆனந்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா. ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கின்றது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க யாரோ எப்படி அரசனோ என ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சை வளர்த்தினர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசையே அதர வைத்தாள். அரசவை வைத்தியரிடம் புலிப்பால் கொடுத்தால் மட்டுமே தன் வயிறு வலி தீரும் என்று அவர் கூற வைத்தாள். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை. தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள். வில்லாதி வில்லன் வீராதி வீரன் வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். இந்திரனை புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனால் அரசி. தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திரும்பி அனுப்புமாறு வேண்டினாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினான். மேலும் தன் அவதாரம் காரணம் பூர்த்தி பெற்றால் தான் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாக தன்னை தரிசிக்க வந்த வேண்டுமானால் அங்கு தரிசிக்க வேண்டும் என்று கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருப்பதை காணலாம். அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகின்றது. ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்திருந்தார். தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவனை தனக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்தத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டு அந்த அங்கவஸ்தத்தை ஐயப்பன் காலை சுற்றி கொண்டிருப்பதை நாம் இன்றும் காணலாம். உற்று நோக்கி பார்த்தால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றெழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகின்றனர். இதுதான் ஐயப்பனின் மிகப்பெரிய வரலாறாகும்.
இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் அறிவோம். மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருப்பதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தில் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சார்த்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜைகள் என விசேஷமாக கொண்டாடப்படும். இத்துடன் நம் ஐயப்பனின் ஸ்டோரியை பார்த்தோம். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நமது சேனலை உடனுக்குடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சால்தான் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மறைக்கப்பட்ட ஒவ்வொரு வரலாறும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.